ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு மட்டும் நோபல் பரிசு தரல, அது அமெரிக்காவுக்கே பெரிய அசிங்கம் அப்படின்னு யார் சொல்றா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். விட்டா ராசியப்பன் பாத்திர கடையில் ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் நல்லா அழுத்தமாக அடிங்கன்னு அவரே கப்பை வாங்கிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் நோபல் பரிசு உங்கள் பக்கம் ஒரு அடி நகராது அப்படின்னு நிபுணர்கள்லாம் மறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் ட்ரம்ப் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார்? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்ட். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். பிரியமானவளை படத்தில் வில்லன் ஒரு டயலாக் சொல்லுவார், 7 டைம்ஸ் சாம்பியன் நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் 7 போர்கள், இது வரைக்கும் நான் 7 போர்களை நிறுத்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை என்ன? அதுக்கு முன்னாடி முதல்ல ட்ரம்ப் ஆசைப்படுற இந்த நோபல் பரிசோட பின்னணி என்ன அப்படிங்கிற ஆச்சரியகரமான தகவலை பார்க்கலாம். ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர், மிக புகழ்பெற்ற வேதியியலாளர். அவர் என்ன கண்டுபிடிச்சார் தெரியுமா? டைனமைட். எஸ், சக்தி வாய்ந்த வெடிபொருள். எதுக்கு பயன்படுத்துவாங்க? அதை போர்களுக்கு, மிகப்பெரிய சண்டைகளுக்கு, ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெடிபொருள். அதனாலேயே மக்கள் அவரை என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மர்ச்சன்ட் ஆஃப் டெத், மரணத்தின் வியாபாரி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து ஆல்ஃப்ரெட் நோபலுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. அதனால அவர் இறக்கறதுக்கு முன்னாடி 1896 வருடம் ஒரு உயில் எழுதி வைக்கிறார். என்னன்னா, ஒவ்வொரு வருடமும் மனித குலத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவர்களுக்கு பரிசுகள் வழங்கணும் அப்படின்னு தன்னோட சொத்தை எழுதி வச்சிட்டாரு. அவரோட பெயர்லேயே பரிசுகளும் வழங்கப்படுது. இதுதான் நோபல் பரிசு பிறந்த கதை. அதனால தான் ஒவ்வொரு வருடமும் வேதியியல், இயற்பியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி, பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குறவங்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுது. உலகிலேயே உயரிய விருதுகளில் ஒன்றா பார்க்கப்படுது. எப்படி இதை தேர்ந்தெடுப்பாங்க? முதல் விதிமுறையிலேயே ட்ரம்ப் ரிஜெக்ட் ஆயிடுவார். ஏன்னா நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய நபர் தன்னைத்தானே முதல்ல நாமினேட் பண்ண முடியாது. ஸோ வெரி சாரி ட்ரம்ப், நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது. பேராசிரியர்கள், ஏற்கனவே நோபல் பரிசு பெற்றவர்கள், அரசு அதிகாரிகள் அல்லது சில நிறுவனங்கள், இவங்கெல்லாம் பரிந்துரைச்சா மட்டும்தான் நோபல் பரிசுக்கு தகுதியுள்ளவங்களா மாற முடியும். நிபுணர்கள் எல்லா பரிந்துரைகளையும் சரிபார்ப்பாங்க. அந்த நபர் உண்மையிலேயே தகுதியுள்ளவரா அப்படின்னு பார்க்க மாத கணக்கில் கூட டைம் எடுத்துப்பாங்க. நோபல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோபல் குழு வாக்களித்து யாருக்கு அதிக தகுதி இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் தான் அந்த நோபல் பரிசு வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். டிசம்பர் 10 தான் ஆல்ஃப்ரெட் நோபலோட நினைவு தினம். அன்னைக்கு விழா வச்சு நோபல் பரிசுகள் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படும். பதக்கம், சான்றிதழ், பரிசு தொகை வழங்கப்படும். இந்த நோபல் பரிசில் அமைதிக்கான நோபல் பரிசு ரொம்ப முக்கியம். நெல்சன் மண்டேலா, பாலஸ்தீனத்துடைய முன்னாள் அதிபர் யாசர் அரஃபத், இவங்கெல்லாம் அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியிருக்காங்க. முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் இதை வாங்கியிருக்காரு. இந்தியாவிலிருந்து கைலாஷ் சத்யாத்ரிக்கு 2014 அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சது. சரி, ஏன் இந்த அமைதிக்கான நோபல் பரிசுக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா, தனி சிறப்பு. மற்ற எல்லா பிரிவுகளுக்கான வெற்றியாளர்களும் ஸ்வீடன் குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு மட்டும் ஆல்ஃப்ரெட் நோபல் ஒரு புது ரூலை உருவாக்கினார். என்னன்னா, நார்வே நாடாளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு தான் இந்த பரிசை முடிவு செய்யணும் அப்படின்னு. இதுக்கான உறுதியான காரணம் ஏன்னு தெரியல, ஆனால் பல யூகங்கள் இருக்கு. அந்த காலத்தில் நார்வேயும் ஸ்வீடனும் ஒரே யூனியனுக்குள்ள இருந்ததால ஆல்ஃப்ரெட் நோபல் இப்படி நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தனிப்பட்ட முறையில் அவருக்கு நார்வே பிடிச்சிருந்திருக்கலாம், இல்லை நார்வேயோட கலாச்சாரம் அவரை கவர்ந்திருக்கலாம். ஸோ இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறவங்களுக்காக வழங்கப்படக்கூடிய உலகின் மிக மதிப்புமிக்க ஒரு தேங்க்யூ கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதை கேட்க வேண்டியதில்லை. உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்க அப்படின்னாலே அதுவே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பரிசு தான் நோபல் பரிசு. ஆனால் ட்ரம்ப் மாதிரி தம்பட்டம் அடிக்க தேவையில்லை அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். சரி, 7 போர்களை நிப்பாட்டினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாருல்ல, அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அர்மேனியா மற்றும் அசர்பைஜானுக்கு இடையில நடந்த சண்டை. அடுத்து கம்போடியா மற்றும் தாய்லாந்து. 3வது இஸ்ரேல் மற்றும் ஈரான். 4வது இந்தியா மற்றும் பாகிஸ்தான். 5வது ருவாண்டா மற்றும் காங்கோ. 6வது எகிப்து மற்றும் எத்தியோப்பியா. 7வது செர்பியா மற்றும் கொசோவா. ட்ரம்ப் இந்த 7 சண்டைகளை நான் தான் நிப்பாட்டினேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே இதில் சில விவகாரம் போர்கள் கூட இல்லை, வெறும் மோதல்கள் மட்டும்தான்.
சில நாடுகளுக்கு இடையில தற்காலிக ஒப்பந்தங்கள் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா மூல பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. சில நாடுகளுக்கு இடையில இன்னும் மோதல்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப 7 போர்களை நிப்பாட்டுறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதை எப்பவுமே ஏத்துக்க முடியாது. நான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நடக்கவிருந்த அணு ஆயுத போரை நிறுத்தினேன், நீங்க மட்டும் சண்டை போறதை நிறுத்தல, நான் உங்க கூட வர்த்தகமே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் மிரட்டினேன். உடனே போரை நிறுத்திட்டாங்க. பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் ஆசிம் முனிர் கூட என்ன சொன்னார்னா, லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன புகழ்ந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அணு ஆயுத போரை நிறுத்தினதா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு ட்ரம்ப். இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கா நோபல் பரிசு கொடுப்பாங்க? எதுவுமே பண்ணாத யாரோ ஒருத்தருக்கு தான் கொடுக்க போறாங்க. நான் மட்டும் இந்த நோபல் பரிசை வாங்கல, அது எனக்கு அசிங்கம் இல்லைங்க, அமெரிக்காவுக்கே அசிங்கம். ஏன்னா அதை வாங்க தகுதியான நாடு அமெரிக்கா. நான் எனக்காகவா நோபல் பரிசு கேட்குறேன்? என் நாட்டுக்காக தானே கேட்குறேன் அப்படின்னு அமெரிக்காவையும் கோர்த்து விடுறாரு ட்ரம்ப். கம்போடியா, இஸ்ரேல், பாகிஸ்தான்லாம் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த போட்டியில் இருக்க இன்னும் சிலர் யார் யாரு அப்படின்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் போன்ற குற்றங்களை விசாரிக்கிறாங்கல்ல, அதனால நாட்டோ மேற்கத்திய நாடுகளுடைய இராணுவ கூட்டணி, அப்புறம் சோ ஹாங்டங் அப்படிங்கிற ஹாங்காங்கை சேர்ந்த ஒரு மக்கள் செயல்பாட்டாளர், அடுத்து மனித உரிமை பணிகளுக்கு பேர் போன கனடாவை சேர்ந்த இர்வின் காட்லர். பொதுவாக வேட்பாளர் பட்டியலை ரொம்ப ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் சில சமயங்களில் பரிந்துரைக்கப்படுறவங்களை பற்றி வெளிப்படையாக யார் யார் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லிடுறதால ஒரு சிலரோட பேர் தெரிஞ்சு போயிடும். ஆனால் நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஏன்? முதல் விஷயம், ஜனவரி 31க்குள்ளே நாமினேட் பண்ணிடணும். ஆனால் கம்போடியா, இஸ்ரேல், பாகிஸ்தான்லாம் அந்த கால அவகாசத்துக்கு அப்புறம் ஆதரவு தெரிவித்ததால அதிகாரப்பூர்வமாக ட்ரம்ப் அந்த லிஸ்ட்லேயே இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. போர்களை நிறுத்தி நாடுகளை ஒருங்கிணைக்க வைக்கிறவங்களுக்கு தான் பரிசு கொடுக்கப்படும். ஆனால் காசா போரில் ட்ரம்ப் என்ன பண்ணாரு? வெளிப்படையாகவே இஸ்ரேலை ஆதரிச்சாரு, காசா பக்கம் நிற்கல. அப்போ இது மோதலை தூண்டுறதுக்கு சமம். காசா போர் நிறுத்தம் வந்திருந்தா இது வரைக்கும் நான் நிறுத்தின போரோட எண்ணிக்கை 8 ஆகியிருக்கும் அப்படின்னு ஃபீலிங்காக வேற சொன்னார். இன்னொன்று, பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் அப்புறம் உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்காவை விலக்கிட்டார், வெளியில் வந்துட்டார். அமெரிக்காவை விலக்கி வெளியில் கொண்டு வந்துட்டார். போதாத குறைக்கு அமெரிக்காவுடைய பழைய நண்பர்கள் லைக் இந்தியா போன்ற நாடுகளோட வர்த்தக சண்டை போடுறாரு. இவ்வளவும் பண்ணிட்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ஆசைப்படுறீங்க ட்ரம்ப். உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் மட்டும் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில் எல்லாரும் எங்கேயோ போயிடுவாங்க, அமெரிக்க அதிபராக கூட ஆயிடுவாங்க. உண்மை ஜனநாயகத்துக்காக போராடுறவங்க, யுத்தங்களை தடுக்க அமைதியாக பணியாற்றுறவங்க, முக்கியமாக அகதிகளை பாதுகாக்கிறவங்க, இவங்களுக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும். கைகாலில் சங்கிலி கட்டி நாட்டை விட்டு அகதிகளை துரத்துறவங்களுக்கு கிடையாது. அதனால தான் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு நிபுணர்கள்லாம் கைவிரிச்சிருக்காங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.